சிகரெட்டு புகைப்பழக்கம் இருக்கிறவர்களுக்கு ஒரு விதமான ஒரு கிளர்ச்சி கிடைக்கிறது. அதை புகை விடும் பொழுது அவங்களுக்கு ஒரு இன்பம் கிடைக்குது. ஆனால் அதே நேரத்தில் அந்த புகையை வெளியிடுறதுனால மற்றவர்களுக்கும் அதை சுவாசிப்பவர்களுக்கும் பிரச்சனை வருகிறது. அதாவது யார் புகை பிடிக்கிறார்களோ, சிகரெட்டு புகையை உள்ளே இழுக்கிறாங்களோ அவங்கள ப்ரைமரி ஸ்மோக்கிங் அப்படிம்பாங்க. அதை வெளியில் வரக்கூடிய புகையை நுகருகிறார்கள் அல்லவா, அவங்கள செகண்டரி ஸ்மோக்கிங் அப்படிம்பாங்க. அந்த செகண்டரி ஸ்மோக்கிங் அப்படிங்கிறவங்களுக்கு சில பெரிய பிரச்சனைகள்லாம் கூட வந்திருக்குது. அதாவது சிகரெட்டு புகையை உள்ளே இழுக்கிறாங்க இல்லையா, சிகரெட்டு பழக்கம் இருக்கிறவங்களை காட்டிலும் இந்த செகண்டரி ஸ்மோக்கிங் அப்படிங்கிற பிரச்சனை பெருசாக இருக்குது. அதனால தான் அரசாங்கம் பொது இடங்களில் சிகரெட்டு பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற சட்டமெல்லாம் கொண்டு அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, ஃபைன் எல்லாம் போடுறாங்க. வட மாநிலங்களில் பார்க்கும் பொழுது இந்த சிகரெட்டு புகைங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் புகையிலை போடுறது, பான் மசாலா, பான் மராக்கு, அதில் நிறைய விதவிதமான கம்பெனிகள், அந்த பிராண்டு நேம்லெல்லாம் நிறைய அந்த பான் மசாலா பொருட்கள் கிடைக்கிறது. அதாவது இதில் செகண்டரி ஸ்மோக்கிங் குறைவாக இருக்கும். ஆனால் ப்ரைமரி ஸ்மோக்கிங், அதாவது ப்ரைமரி சூவிங் சொல்கிறது இல்லையா, அதாவது புகையிலையே சுவைப்பது, அதை மென்று வாயில் போட்டு அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறது, அதை ஒரு ஸ்டைலாக கையிலெல்லாம் போட்டு கூட தேய்ச்சி அதை தட்டி அதை ஒரு பக்குவமாக வாயில் போடுவாங்க, நாக்கு கடியில் வச்சுக்கிட்டு வேலை செய்வாங்க. நாளடைவில் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாட்டு ஒரு புற்றுநோயாக மாறிவிடும். வாய் புற்றுநோயாக மாறி நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைகள் வந்திருக்குது. அதனால தான் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த புகையிலை பாக்கெட்லாம், புகையிலை பாக்கெட்டு, பான் மசாலா பாக்கெட்லாம் அந்த புற்றுநோய் படத்தெல்லாம் போட்டு எச்சரிக்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி பல கோடிக்கணக்கான ரூபாய் அளவிற்கு இந்திய மக்கள் இந்த புகை பழக்கத்தை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது பான் மசாலாவாக இருக்கலாம், சிகரெட்டாக இருக்கலாம். இந்த சிகரெட்டு பிடிக்கிறதுனாலையும் பான் மசாலா போடுறதுனாலையும் ஏற்படுகிற பலவிதமான தீமையான செயல்கள் உடம்பில் இருக்குது. ஆரோக்கியத்துக்கு மிகவும் கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு காரியம்தான் அந்த புகைப்பிடிப்பது. அதே மாதிரி மது அருந்துதலையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்முடைய உடலை முதல்ல ரத்தத்தை அது அசுத்தப்படுத்திடும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ரத்தத்தை அசுத்தப்படுத்திடும். இரண்டாவது, நம்முடைய மூளையை மழுங்கடிக்க செய்திடும். மூன்றாவதாக, நமக்கு முறையாக கிடைக்க வேண்டியதான இன்பங்கள் கிடைக்காம போயிடும். இந்த மூணுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதுலேயும் அதாவது புதுசாக திருமணமான பல நபர்கள் அவங்க தங்களுடைய வாழ்க்கையை தொலைப்பதற்கு என்ன காரணம்னா அந்த புகை பழக்கம்தான். அவர்களுக்கு முறையாக இன்பம் கிடைப்பது இல்லை. நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எந்தெந்த உறுப்புகள் செயல்பட வேண்டுமோ அந்த உறுப்புகள் செயல்படாது. அப்போ இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் குழந்தை பிறப்பது என்பதும் அங்கே ரொம்ப சிக்கலாயிரும். அதாவது நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் நேர்ந்ததான சம்பவங்களை தான் நான் உங்களுக்கு தொகுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பல காலகட்டங்களில், பல சந்தர்ப்பங்களில், பல நபர்களோடு எனக்கு ஏற்பட்டதான அந்த தொடர்புகளை வைத்து தான், அந்த உரையாடல்கள், அந்த மருத்துவ அணுகுமுறைகளை வைத்து தான் நான் உங்களுக்கு இந்த பதிவை பதிஞ்சிட்டு வர்றேன். சுமாராக நான் சொல்கிறது குறைஞ்சது இப்போ ஒரு 14 வருஷம் இருக்கும். 14 வருஷத்துக்கு முன்னால் இட்லி வியாபாரம், இட்லி மாவெல்லாம் அரைச்சி விற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு குடும்பத்தாருடைய பழக்கம் எனக்கு ஏற்பட்டது. அதாவது சில விசேஷ தினங்களுக்கு இட்லியை அவங்க அவிச்சு வச்சுருப்பாங்க. அந்த இட்லியை வாங்கிட்டு நாங்கள் ஒரு 10-15 பேராட்டு சில ஃபங்க்ஷனில் சாப்பிடுவோம். இல்லைன்னா குடும்பத்துக்கு, என்னுடைய தனிப்பட்ட குடும்பத்துக்கு தேவையான இட்லி மாவு வாங்கிட்டு வருவோம். அப்படி தான் அந்த குடும்பம் பழக்கமானாங்க. அவங்க ஒரு செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க, தெலுங்கு பாஷையும் பேசுவாங்க. அதே நேரத்தில் தமிழ், நல்ல அவருடைய பிள்ளைகள் நல்ல படித்தவர்கள், கூடவே அண்ணனுடைய பிள்ளைகள், இப்படி எல்லாமே ஒன்றா இருந்து அந்த பிஸ்னஸை செஞ்சுட்டு வர்றாங்க. ரொம்ப அருமையான குடும்பம். அப்படி இருக்கும் பொழுது அந்த குடும்ப தலைவருடைய உடன் பிறந்த அண்ணனுடைய மகன் அவருக்கு குழந்தை இல்லை. அப்போ நான் யதார்த்தமாக ஒரு நாள் போயிருக்கும் பொழுது அந்த குடும்ப தலைவர் என்கிட்ட சொன்னார், நீங்கள் தான் வைத்தியம் பார்க்குறீங்க இல்லையா, இந்த தம்பி என்னுடைய அண்ணன் பையன்தான், குழந்தை இல்லாமல் இருக்கிறாரு, திருமணமாகி பல வருஷங்கள் ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் ஏதாவது செய்ய முடியும்னா ஒரு ஆலோசனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு
நாடியெல்லாம் பார்த்தேன். நாடி பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அவருடைய ரத்தம் ரொம்ப அழுக்காக இருக்குது, ரத்தம் சூடாக இருக்குது, ரத்தத்தில் நிறைய கச்சடானா அழுக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், உங்களுக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கிறதா? உடனே அவர் வந்து கொஞ்சம் ஸ்டன் ஆகிட்டார். ஏன்னா பக்கத்தில் பெரியப்பாவில் இருக்கிறாரு. பெரியப்பாவை சித்தப்பான்னு தெரியல, ஆனால் பெரியவர் இருக்கிறாரு. அப்போ அவருக்கு கொஞ்சம் தயக்கமாயிருச்சு. அப்புறம் உடனே அவர் நிலைமையை புரிஞ்சுட்டு அந்த குடும்ப தலைவர் எழுந்திரிச்சு உள்ளே போயிட்டார். அப்புறம் நான் இவர்கிட்ட கேட்டேன், ஒவ்வொன்றா பதில் சொன்னார். புகைப்பழக்கம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டோன்னா ஆமாங்க இருக்குது. அப்புறம் புகையிலை போடுற பழக்கம் இருக்குதா? அதுவும் இருக்குது. எத்தனை வருஷமாக இருக்குது? பல வருஷமாக இருக்குது. அதாவது குறைஞ்சபட்சம் 15 வருஷமாக. அப்படிங்கும் பொழுது அவருடைய உடம்புல எத்தனை புகையிலை பாக்கெட்டு வயிற்றுக்குள்ளே போயிருக்கும், எந்த அளவுக்கு ரத்தம் சூடாக இருக்கும், எந்த அளவிற்கு அந்த ரத்தத்தில் அழுக்கு சேர்ந்துருக்கும், எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ இந்த பிரச்சனையினால் சில பாதிப்புகள் அவருடைய உடம்புல இருக்குது. அதுலேயும் முக்கியமாக வந்து அவர் செய்கிற வேலை அலைச்சல், மார்க்கெட்டிங்லாம் பண்ணுறது. அதாவது இந்த இட்லி வியாபாரம், இட்லி மாவு, அடுத்து ஹோட்டல் வச்சு நடத்துகிறாங்க. செய்கிற வேலை எல்லாமே சூடான வேலைகள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவருக்கு இந்த குழந்தை பாக்கியத்தை கொஞ்சம் தடுத்துருச்சு. அப்புறம் அவருக்கு முறையாக சிகிச்சை நடைபெற்றது. சொன்னால் உண்மையில் ஆச்சரியப்படுவீங்க. 3வது மாதமே, அதாவது முதல் மாதம் மருந்து கொடுக்குறேன், அடுத்த மாதம் மருந்து கொடுக்குறேன், 3வது மாதம் அவருடைய மனைவி கர்ப்பம் தரித்தார்கள். முதல் குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை. அதற்கப்புறமாக சீரான இடைவெளியில் அடுத்தது பெண் குழந்தையும் பிறந்தது. அவங்க பண்ணுற வியாபாரம் சூடான இட்லி வியாபாரம், அதாவது அடுப்பில் நிற்கிற வேலை, ஹோட்டல் வேலை. அடுத்தது வந்து அவருக்கு இருக்கிறதான இந்த புகையிலை பழக்கம், சிகரெட்டு பழக்கம், இந்த பழக்கமும் சேர்ந்துக்குச்சு. அப்போ அவருடைய இரத்தத்தை குளிர்ச்சியாக்குவதற்கும் அவருடைய இரத்தத்தை சுத்தப்படுத்துவதற்கும் முறையான ஹோமியோபதி மருந்துகள் எல்லாம் ப்ராப்பராக படித்து பட்டம் பெற்ற டாக்டர்களுடைய அறிவுரையின் பேரில் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதே போல் ஆயுர்வேதிக்கு மருந்துகள் அதே மாதிரி அவருக்கு கொடுக்கப்பட்டது. ப்ராப்பரான முறையான மருத்துவம் அவருக்கு செய்யப்பட்டது. குறுகின காலத்திலேயே சிறப்பாக அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது. குழந்தையும் பிறந்துருச்சு. இப்போவும் அவங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. பார்ப்போம், எப்போமாவது ஒரு தடவை பார்ப்போம். வியாபாரமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 குழந்தையாச்சு. இப்போ இதிலேருந்து ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது முதல் மாதம் மருந்து கொடுக்குறேன். மருந்து கொடுக்கும்போது பார்த்தாச்சுன்னா அவருடைய உடம்புல சில மாறுதல்கள் ஏற்படுது. அப்போ கேட்ட உடனே என்னென்ன நடக்குது அப்படின்னா அவர் கரெக்டாக சொல்கிறார். சொன்னோன்னே அடுத்த மாதம் இன்னமும் நல்ல சிறப்பான மாற்றங்கள். அப்போ முதல்ல அந்த ரத்தமானது நம்ம வந்து ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தணும், ரத்தத்தில் இருக்கிற அழுக்கை எடுக்கணும், ரத்தத்தை சுத்தப்படுத்தணும், ரத்தத்தை வந்து குளிர்ச்சி தன்மையை கொண்டு வரணும். அதாவது ரொம்ப அதிகமாக அந்த வெயிலில் அலைகிறது, அடுத்ததாக சூடான வேலைகளை செய்கிறது. இதனாலே நம்முடைய உடம்புல ரத்தமானது சூடாக இருக்குது. அதில் வந்து அணுக்கள் தங்காது. அடுத்தது அழுக்கு நிறைய இருக்கும் பொழுதும் அதே மாதிரிப்பட்ட பிரச்சனை ஏற்படும். இனப்பெருக்க உறுப்புகள் மத்தியில் சில கன்ஃபியூஷன் ஏற்பட்டுரும். அப்போ அதெல்லாம் சரியான உடனேயே ஆட்டோமேட்டிக்காக குழந்தை பிறந்துருச்சு. ஏனென்றால் அவருடைய மனைவிக்கும் சிம்பிளான மருந்துகள் கொடுத்தோம். அதாவது விட்டமின் அது மாதிரி சப்ளிமெண்ட்லாம் கொடுத்தோம். 2 பேருக்குமே முறையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டது. நல்லபடியாக குழந்தை பிறந்துருச்சு. இப்போ 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. அப்போ புகையிலை பிடிக்கிறவர்கள் அல்லது புகையிலை போடுறவங்க, அது பான் பராக்காக இருக்கலாம், பான் மசாலாவாக இருக்கலாம், வேறு எந்த புகையிலை பழக்கமாக இருக்கலாம், சிகரெட்டு, பீடி எதுவாக இருக்கலாம், சாராயமாக இருக்கலாம், கண்டிப்பாகவே அதாவது இனப்பெருக்க உறுப்புகளில் பிரச்சனை கண்டிப்பாக வரும். இன்பத்தை அனுபவிப்பது என்பது முறையாக நடைபெறாது. அப்போது உங்களுடைய பார்ட்னருக்கும் இந்த பிரச்சனை ஏற்படும். அது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது நம்முடைய உடம்பில் அந்தந்த காலத்தில் அந்தந்த பருவத்தில் நடக்கக்கூடிய சில காரியங்கள் நடக்காமல் போய் அதில் இன்னொருத்தவங்களுக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு அந்த இன்பம் கிடைக்கல அப்படிங்கும் பொழுது ரொம்ப பிரச்சனையாயிரும். அது மாத்திரமல்ல, எதிர்கால தலைமுறை குழந்தை பிறப்பதிலும் சிக்கல் வருது அப்படின்னா அது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் அல்லவா? அதனால் கண்டிப்பாக திருமணம் ஆவதற்கு முன்பாக உங்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கிறது என்றால், அதாவது செயின் ஸ்மோக்கர், பீடி சிகரெட்டு குடிச்சிட்டே இருப்பார், அல்லது தண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்பார், சாராயம் குடிச்சிட்டே இருப்பார், அல்லது வந்து சிகரெட்டு அல்லது புகையிலை போட்டுக்கிட்டே இருப்பார், இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை ஓப்பனாக சொல்லி
திறந்த மனதோட சொல்லி அதற்குண்டான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கணும். ரத்தத்தை சுத்தப்படுத்துவது, ரத்தத்தை கொஞ்சம் குளிர்ச்சி தன்மை அடைய வைப்பது, மனநல சிகிச்சை, உடற்பயிற்சி, ஊக்கமான சாப்பாடு. ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு எல்லாத்தையுமே இந்த சிகரெட்டு புகையில இது வந்து சாப்பிட்ருச்சு. அப்போ வந்து ஊட்டமான சாப்பாடு, புரோட்டீன் உணவுகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு உடம்பை திடகாத்திரம் ஆக்கிட்டு ஒரு நம்பிக்கை உங்களுக்கே வரும். அதுக்கப்புறமா திருமணம் செய்வது மிகவும் நல்லது. அல்லது இந்த குழந்தை பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது இன்பத்தை சரியானபடி முறையாக அனுபவித்தல் என்பது அங்கே குறைவுபடும். அப்போ ரொம்ப பெரிய பெரிய சிக்கல், குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படும். அதனால் இந்த புகையில வேணுமா அல்லது குழந்தை வேணுமா அப்படின்னு ஒருத்தட்ட கண்டிப்பாக கேட்கணும். உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம்ப்பா, நீ இந்த புகையில போடுற பழக்கத்தை விடுறியா, அல்லது சிகரெட்டு குடிக்கிறத விடுறியா, இல்லை தண்ணி அடிக்கிறத விடுறியா? அப்போ தான் உனக்கு வந்து சரியானபடி திருமண வாழ்க்கை அமையும், அடுத்தது குழந்தையும் பிறக்கும். உனக்கு புகையில வேணும்னா நீ கல்யாணம் பண்ணிக்காத. இல்லை நான் புகையிலையை விட்டுறேன் அப்படின்னா அதை விட்டுட்டு திடகாத்திரமான மனசோட நீ வா, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். சில பேர் இந்த பழக்கத்தையெல்லாம் மறைச்சிருவாங்க. அல்லது இது வந்து சும்மா எல்லோரும் தானே போடுறாங்க, எல்லோரும் தானே புகையில போடுறாங்க, எல்லோரும் தானே சிகரெட் குடிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இல்லாத பிரச்சனை எனக்கு வந்துடும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கலாம். அதாவது இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் ஒரே மாதிரிப்பட்ட உடல் வாகு கிடையாது, ஒரே மாதிரிப்பட்ட வாழ்க்கை அமைப்பு முறை கிடையாது, ஒரே மாதிரிப்பட்ட வசதி வாய்ப்பு எதுவும் கிடையாது. எல்லாருக்குமே வேறு வேறு லெவலில் எல்லாமே அமையுது. தனித்தனி உடல் வாகு, தனித்தனி வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அப்போ ஒருத்தருக்கு எதுவுமே பண்ணலை, அவர் நல்லா தானே இருக்கிறார் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவர் உள்ளுக்க உடம்புக்கு உள்ளேயே ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும். வெளியிலே தெரியாது, வெளியில் தெரியாமையே உள்ளுக்கையே பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். வரக்கூடிய பதிவுகளில் நான் அப்படிப்பட்ட ஒரு நபரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அப்போ அவரை பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. நம்முடைய உடல் வாகுக்கு நம்ம சும்மா கொஞ்சோண்டு அந்த பான் மசாலா எடுத்து வாயில் போட்டாலும் மயக்கம் அப்படி கொண்டே தள்ளும். அல்லது நீங்கள் ஒரு சிகரெட் அடித்தா கூட உங்கள் உடம்பு வாகுக்கு பயங்கரமாக மயக்கம் வரும். அது வேறு மாதிரிப்பட்ட அனுபவம் வரும், உங்களுக்கே பயம் கொடுத்துரும். நீங்கள் போய் தண்ணியை ஊற்றி குளிக்கணும். அப்போ அப்படிப்பட்ட உடல் வாகு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நம்முடைய உடம்பை ஹேண்டில் பண்ணணும். அடுத்தவங்களுக்கு எதுவும் பண்ணலேன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். அப்போ குழந்தை பிறப்பதில் சிக்கல், பலவிதமான உடல் கோளாறுகள் எல்லாமே ஏற்படும். இப்போ குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம எந்த பழக்கத்தை விடணுமோ அந்த பழக்கத்தை விட்டுறணும். தியாகம் பண்ணினா தான், ஒன்றை விட்டால் தான் இன்னொன்று கிடைக்கும். ஒன்றை பெறுவதற்காக நம்ம இன்னொன்று விட்டு தான் ஆகணும்னா கண்டிப்பாக அந்த புகைப்பழக்கத்தை விட்டுறலாமே. அதில் இந்த புகைப்பழக்கம், சிகரெட்டு குடிக்கிற பழக்கம் அது அடுத்தவர்களுக்கும் அது வந்து பிரச்சனையை கொடுக்குது. அதை நுகர்ந்து பார்க்குறவர்கள், அதை மோந்து பார்க்குறாங்க இல்லையா, மோந்து பார்க்குறவங்களுக்கும் டிபி வருது. அப்படின்னா நம்ம ஏன் அந்த சிகரெட்டை பிடிக்கணும்? அதே மாதிரி பான் மசாலாவை போட்டுட்டு ரோட்டில் அப்படியே துப்பிவிட்டு போவாங்க, புயலெல்லாம் போட்டு அப்படியே துப்புவாங்க கொதன்னு. அது எவ்வளவுக்கு ரோடெல்லாம் அசிங்கப்படுத்துது. அடுத்தது அது நம்முடைய உடம்புக்கும் எவ்வளோ பிரச்சனையை கொடுக்குது, அது எந்த அளவிற்கு நம்முடைய பொருளாதாரத்தை விழுங்குது, இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு கூட நம்ம திருமண வாழ்க்கையை எதிர்கொள்ளும் போது தான் இந்த குழந்தை பிறப்பது, இன்பத்தை அனுபவிப்பது, சமுதாயத்துக்கு ஒரு நல்ல குடிமகனாக விளங்குவது எல்லாமே சாத்தியமாகும். இந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி லைப்ரரி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் ஆரோக்கியம் சம்பந்தமான பல பதிவுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வைத்தியனின் டைரி குறிப்புகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் இப்போ நம்ம பல பதிவுகளை பதிவு செய்துட்டு வரோம். கடந்த 33 வருடங்களாக என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மருத்துவம் சம்பந்தமான அனுபவங்களை இதில் எழுதியிருக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய MBBS டாக்டர், அவர் நல்லா மனசில் வச்சுக்கிடுங்க, அவரை போய் பாருங்கள் ஏதாவது பிரச்சனைனா. அதே மாதிரி ஹோமியோபதி டாக்டர், ஆயுர்வேத டாக்டர், சித்த டாக்டர், இவங்க முறையாக படித்து பட்டம் பெற்ற மருத்துவர்களை பார்த்து நீங்கள் சிகிச்சை பெறுங்கள். அவங்க வந்து உங்களுக்கு சொன்னால் மட்டும் MD டாக்டரை போய் பாருங்கள். அதே மாதிரி வீட்டில் அன்றாடம் சமைக்கக்கூடிய உணவுகள் அதை சாப்பிடுங்க. நல்ல மனநிலையோடு இருக்க உடல் பயிற்சி செய்யலாம் கண்டிப்பாக. அடுத்ததாக ஓய்வு, அதாவது இரவு நேரத்தில் அயர்ந்த தூக்கம், சரியானபடி தண்ணியை குடிக்கிறது, இப்படி நம்முடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளும் ஆரோக்கியமாக வாழலாம், நெடுநாள் ஆரோக்கியமாக வாழலாம். ஆனால் எல்லாருக்குமே பிரயோஜனமாக அந்த வாழ்க்கை அமையும். உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி. இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.